ஹாய், நான் உங்கள் இன்னைக்கு கருவாடு வதக்கிறது. நம்ம ஏற்கனவே கருவாட்டு குழம்பு செஞ்சுருக்கோம். இது வந்து பாரம்பரியமான நம்ம வீட்டில் நம்ம உங்கள் அம்மா மாமா எல்லாம் செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கருவாடு வதக்கிறது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நெய்மீன் கருவாடு. நெய்மீன் கருவாடு தான் இதில் மெயின். இது வந்து இன்றைக்கி இப்போ சாப்பிட்ற மெம்பர்ஸ் ஜாஸ்திங்கிறதுனால நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் 2 கூட போடலாம். வெறும் 2 பீஸ் மட்டும் போட்டு கூட செய்யலாம். இதுக்கு வந்து இந்த குச்சி கருவாடு, இந்த சின்ன பொடி கருவாடாக இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் இருந்தது, அதனால் அதையும் சேர்த்து போடுவோம் ஷீத்தல். இதுக்கு வந்து மண்டையெல்லாம் ஆய வேண்டிய தேவையில்லை. இப்போ நீங்கள் லோக்கலில் கருவாடு வாங்குனீங்க அப்படின்னு, நம்ம ஊர் கருவாடுனா இவ்வளோ பெருசாக இருக்கும். அது மணலில் ரொம்ப காய வச்சுருப்பாங்க. அதை 3 தடவை கழுவணும். கழுவி மணலெல்லாம் இது எடுத்துட்டு தான் கொஞ்சம் ஊற வைக்கணும். இது வந்து அப்படி தேவையில்லை. இது பெங்களூரில் வாங்கினது. மணலே இருக்காது. இது வந்து ஊரையும் வைக்க வேண்டியது. ஆனால் 2 இடம் கழுவிடுவேன். நான் அதை காமிக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து 150 கிராமுக்கு மேலே தான் இருக்கும். அந்த கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் தான் இதில் மெயின். இது இந்த கருவாடோட டேஸ்ட்டில் வெங்காயத்தில் இறங்கி சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா போட்டிருக்கு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூண்டு 4 பல்லு போட்டிருக்கேன். கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு வந்து நான் எடுத்து வைக்க வேண்டாம்னு சொன்னேன். அவன் சம்பிரதாயத்துக்கு இருக்கட்டும்னா உப்பே போட போகிறது கிடையாது. நெய்மீன் கருவாடில் இருக்கிற உப்பே போதும். நான் எண்ணெய், இதில் நல்லெண்ணெய்னா நல்லாயிருக்கும். நம்ம இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கு. இதை கழுவிடும் நல்லா. இதில் மணல் இருக்கும், அதனால இதையும் 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவுறேன்னு சொல்லிட்டு பிச்சு எடுத்துடாதீங்க. இந்த இப்படி தடவி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதில் மண் இருந்துச்சுன்னா வந்துடும். மண்ணு தான் வந்து மெயின். இதை கழுவி இது அது வரைக்கும் இது லேசாக ஊற போட்ட மாதிரி வச்சுருவோம். வச்சுட்டோம்னா இந்த தெரியும். இதை வந்து இப்போ ஊர்லேருந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க, ஆண்டி கருவாடு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து வாங்கிட்டு வந்து உடனே ஃப்ரீசரில் வச்சுருங்க. நல்ல பாலித்தீன் கவரில் போட்டு ஒரு டைட்டான நல்ல பாட்டிலில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. நீங்கள் வந்து இப்போ அம்மா வந்து ஒரு 3 தடவைக்கு வைக்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிடுங்க. அப்படியே ஓப்பன் ஏரில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, புழு வச்சிரும். நெய்மீன் கருவாடு, குச்சி கருவாடு காஞ்சிக்கிட்டே கிடக்கும். இது நல்லா கழுவியாச்சு, மண்ணே கிடையாது இதில். இப்போ 3 தடவை கழுவிருக்கீங்க இல்லையா? இதில் வந்து இப்போ மண்ணே இருக்காது. நம்ம ஊர் கருவாடுனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. நம்ம இந்த வதக்கிறதுக்கு வந்து குச்சி கருவாடு போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடலாம். போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அதை வந்து கட்டாயம் 3 தடவை அலசணும். அலசி நல்லா இன்னும் கொஞ்சம் இப்போ பெரிய பாத்திரமாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கும்பால் வந்து போட்டு அலசினீங்கன்னா உங்களுக்கு இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மண் அடியில் இதாக இருக்குது. இது வரைக்கும் அதுக்கு பிறகு ஊறின பிறகு இந்த மண்டையெல்லாம் கிள்ளிடணும். அந்த மண்டையோடு சேர்ந்து கருப்பு கலரில் வரும். அதையும் சேர்த்து எடுத்து போட்டுட்டு நீங்கள் பண்ணணும். நான் இது இந்த பெங்களூர் கருவாடில் அதுலலாம் கிடையாது, அது தேவையில்லை. இது இப்போ 2 இடம் நான் அலசிட்டேன். போதும். இனி வந்து இதுக்கு போயிடும். ரொம்ப சிம்பிள், சீக்கிரம் வச்சிடலாம். கருவாடு கழுவியாச்சு. நல்லா இதில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தான். நம்ம அப்புறம் வந்து இதை வந்து நல்லெண்ணெய் ஏன் ஊற்ற சொல்கிறோன்னா இந்த எண்ணெயை பிரட்டி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும் அது. இப்போ வந்து இது நான்ஸ்டிக் பேன்லாம் வைக்காதீங்க. இந்த மாதிரி இரும்பு சட்டியில் வைக்கிறது தான் டேஸ்ட்டு கூடும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெயை ஊற்றிக்கிடும். இவ்வளோ வெங்காயத்துக்கு உப்பு போட வேண்டாமா ஆண்டி அப்படிங்க கேட்கலாம் நீங்கள். இதில் அவ்வளோ உப்பு போட்டு தானே புதுசாக பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த உப்பே போதும். அதுக்கு நல்லா ½ குக்கு வெந்தா பிறகு போண்டா போதும். பச்சை மிளகா எல்லாம் போட்டுட்டேன். மஞ்சத்தூளுமே வந்து கருவாடை போடும்போது போட்டுக்கிடுவோம். இது நல்லா வேகட்டும், நல்லா வதங்கட்டும். ஏன்னா கருவாடு போட்ட உடனே வெந்துடும். அதுக்கு பிறகு வந்து வெங்காயம் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வர்றது தான் அவசியம். வேறு ஒன்றும் பிரட்டி இது பண்ண வேண்டியதில்லை. இது வதங்கட்டும். இதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சுல. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன்.
எனக்கு அடுத்து இந்த உலை வச்சுருக்கு, ரசம் மிளகு ரசம் வச்சு வயிறு பசிக்குது. இந்த கருவாடு வந்து அந்த காலத்தில் பழைய சோறு, காலையில் பழைய சோறுக்கு எங்கள் அம்மா வச்சு கொடுப்பாங்க. நிறையா சிவகாசியில் நிறைய பேர் வீட்டில் காலையில் பழைய சோறு டிஃபன் அப்படின்னா கருவாடு வதக்கி கொடுத்துருவாங்க. பழைய சோறுக்குலாம் இவ்வளோ வெங்காயம் போட மாட்டாங்க. ஏன்னா சைடில் அந்த இதை கருவாடை கொட்டிக்கிட்டே சாப்பிட்றது தான் எல்லாரோட பழக்கமும். இப்போ வேணால் சின்ன வச்சுக்கிறீங்களாம்மா? இப்போ வேணால் சின்ன, இப்போ இதையும் போட்டேன், கருவாடையும் போட்டேன். இந்நேரம் வரைக்கும் நான் உப்பு போடலை. இந்த கருவாடில் இருக்கிற உப்பே வந்து இறங்கின பிறகு டேஸ்ட்டை பார்ப்போம். அது எனக்கு என்னமோ இது 5 பீஸ் போட்டுக்கிறதுனால இதே சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் வீட்டிலலாம் ஒருவேளை உங்கள் ஐயாமையெல்லாம் வந்து இந்த இந்த நெய் மீன் வதக்கிறதுக்கு வந்து குச்சி கருவாடு போட மாட்டாங்க. ஆனால் போட்டு பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ அது போடாமையும் குச்சி கருவாடு போடாமல் தான் மெயினாக வைப்பாங்க. மெயினாக அதுதான் வைப்பாங்க. வதங்கட்டுமா? ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மீன் மாதிரி தான். குழம்புல போட்டால் மீன் வெந்துடுற மாதிரி வெங்காயத்தில் போட்ட உடனே கருவாடு வெந்துடும். நல்ல இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கணும். என்னம்மா? ஆமாம், செக் பண்ணேன். ஏன்னா நான் இன்றைக்கி குச்சி கருவாடு போட்டுருக்கேன். குச்சி கருவாடில் உப்பு போட மாட்டாங்க. அதனால் செக் பண்ணேன். எனக்கு உப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சுது. அதனால் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டேன். அந்நேரம் வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து நம்ம எண்ணெயை பிரட்டி தான் சாப்பிடுவோம். இல்லை கொஞ்சம் எண்ணெயும் கூட ஒரு 1/2 கரண்டி வரைக்கும் எண்ணெய் போட்டுக்கிட்டு இதை வந்து இப்போ இது முடிஞ்சு போச்சு, இறக்கி வைக்க போகிறேன். இதுக்கு சோறு, இந்த சுட சுட சாப்பிட்றதா இருந்தால் சோறு, கருவாடு வதக்கல், மிளகு ரசம், நல்ல காம்பினேஷன். இல்லை இதை வந்து கொஞ்சம் வச்சிருந்து சாப்பிட போகிறோன்னா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிக்கிட்டோம்னா கம்மங்கூழ், கேப்பக்கூழ், பழைய சோறு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, என் பேத்தியாவுக்கு பர்கரு, பீஸாலாம் ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து இன்றைக்கி இந்த கருவாடை வந்து அவள் தான் சொன்னான், ஆச்சி இது ஒரு நாள் ஷூட்டிங் எடுங்க ஆச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக சொன்னால் நல்லா சாப்பிட்றா. அதனால் இப்போ தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்து அவங்க வந்து ஒரு 200 கிராம் வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சு மாதத்துக்கு ஒரு நாள் வச்சு கொடுக்குறானுங்க. ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக நம்ப முடியாமல் இருந்தது. அது மாதிரி சின்ன பிள்ளைகளை கூட கவர்ந்து இழுக்கக்கூடிய இந்த டேஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமானது தான். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை செஞ்சு பார்த்து சந்தோஷமாக எனக்கு ஃபீட்பேக் ஆஃப் பண்ணிட்டீங்களா?